வணக்கம் நண்பர்களே. வணக்கம். இன்றைக்கி நாம் வந்துட்டு கிளவுடில் வந்துட்டு எப்படி வந்துட்டு இந்த யூடியூபோட வெட்கியூ வந்து இந்த எக்ஸ்டென்ஷனை எப்படி வந்து ஆட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு பார்த்தோன்னா இந்த கிளவுடில் இந்த டேஷ்போர்டில் இங்கே வந்து ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இது கிளிக் பண்ணிங்கன்னா கனெக்ஷனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த வைப்பு வெட்கியூ அப்புறம் வந்துட்டு ஆட் ஃப்ரம் வெட்கியூ இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து இருக்காது. நான் ஏற்கனவே ஆட் பண்ணி வச்சுட்டேன், அதனால் வந்துட்டு எனக்கு இங்கே காமிக்குது. இது எப்படி வந்துட்டு நம்ம இந்த வெட்கியூ வந்துட்டு அப்படியே நம்ம வந்துட்டு சிம்பிளாக வந்து ஆட் பண்ணிடலாம் அப்படி முடியாது. போயிட்டு நம்ம வந்துட்டு வெட்கியூ வெப்சைட்குள்ளே போயிட்டு நம்ம இதில் வந்துட்டு எம்சிபின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்குது. இதில் முதல்ல அக்கௌண்ட்டில் வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம இந்த டீட்டெயிலாம் ஆட் பண்ணோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரொஃபைலில் அக்கௌண்ட் செட்டிங்ஸில் போயிட்டிங்கன்னா இது வந்துடும். இது வந்துட்ட உடனே இங்கே வந்து எம்சிபின்னு இருக்கும். இதில் வந்துட்டு லாகின் பண்ணோம். நம்ம லாகின் பண்ணிவிட்டு இந்த ஜென்ரேட் நியூ கீன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு யூஆர்எல் வந்து இங்கே ஜென்ரேட் ஆகிடும். இங்கே பாருங்கள், எம்சிபி சர்வர் யூஆர்எல் அப்படின்னு ஜென்ரேட் ஆகிடும். அதன் பிறகு இதை காப்பி பண்ணிவிட்டு திரும்ப கிளவுடுக்குள்ளே இந்த கஸ்டமைசிங்குள்ளே போயிட்டு கஸ்டமைசிங்கில் கனெக்டட்ஸில் இப்போ வந்து பார்த்தோன்னா எனக்கு இங்கே ஏற்கனவே ஆட் பண்ணிட்டேன், அதனால தான் வெட்கியூ வந்து காமிக்குது. இப்போ இந்த ப்ளஸ் சிம்பிள் இந்த கனெக்டர்ஸில் இந்த மேலே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அதில் வந்துட்டு பார்த்தோன்னா ஆடு கஸ்டம் கனெக்டர்னு இருக்குது. இப்போ எனக்கு டிசபிளாக இருக்குது. வேணுமா நான் திரும்ப வேணால் ஆட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ கனெக்டர்ஸ்குள்ளே போயிட்டு டிஸ்கனெக்டட் கொடுத்துட்றேன். டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சுங்களா. இப்போ வந்துட்டு இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணால் அப்பயும் வரல. எப்பயும் வந்துட்டு இது வந்து ரிமூவ் பண்ணால் தான் வந்துட்டு நமக்கு இந்த ஆட் கஸ்டமைசிங் கனெக்டர்னு சொல்லிட்டு காமிக்கும் போல். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அது வெட்கியூவில் போயிட்டு நம்ம எம்சிபி சர்வருடைய இந்த லாகின் கிரெடென்ஷியல் வந்துட்டு நம்ம ஜென்ரேட் லாகின் பண்ணி ஆட் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும். இமெயில் ஐடி, யூசர் நேமு, பாஸ்வேர்டு எல்லாம் காமிக்கும். அதன் பிறகு நாம் எம்சிபிசிக்குள்ளே வந்துட்டோம்னா நமக்கு ஜென்ரேட் கீன்னு இருக்கும். ஜென்ரேட் கீன்னு கொடுத்துட்டு இங்கே டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு கிளவுடுன்னு டெஸ்க்டாப் கீன்னு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே கிளவுடுன்னு கொடுத்துட்டு ஜென்ரேட்டுன்னு கொடுத்துட்டோம்னா ஜென்ரேட் ஆகிடும். இப்போ அதன் பிறகு வந்து பார்த்தோன்னா இங்கே எம்சிபி சர்வர் யூஆர்எல்னு இருக்கும். இதுதான் நம்ம காப்பி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு கிளவுடுக்குள்ளே ஆட் பண்ணணும். அதன் பிறகு ஒரு டைம் வெரிஃபிகேஷன் பண்ணணும். டிரான்ஸ்கிரிப்ட் வந்து எனேபிள் ஆகிருக்கா, அனாலிசிஸ் எனேபிள் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள், சக்ஸஸ்ன்னு வந்துருச்சு பார்த்தீங்களா. அதனால் இது ரெண்டும் வந்துட்டு எனேபிள் ஆகிடுச்சு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம கிளவுடில் வந்துட்டு நாம் வந்துட்டு ஏதாவது நம்ம சர்ச் பண்ணுறோன்னா ஒரு யூடியூப் லிங்க்கோட எடுத்து சர்ச் பண்ணோம்னா நம்மளுக்கு அது எரர் வரும். இங்கே பாருங்கள், எரர் வரும். நம்மளுக்கு வந்துட்டு அதனோட டீட்டெயிலெலாம் காமிக்காது. இந்த மாதிரி எரர் நம்மளுக்கு பாருங்கள், ஐ எம் நாட் ஏபிள் டு வாட்ச் யூடியூப் வீடியோஸ் அக்சஸ் யூஆர்எல் அப்படின்னு சொல்லிட்டு எரர் வரும். இதுவே வந்துட்டு வெட்கியூ வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அதனோட டீட்டெயில் எல்லாமே இங்கே கொடுத்துரும். அங்கே பாருங்கள், யூடியூப் மட்டும்தான் கொடுப்பேன் சிம்பிளாக. அங்கே பாருங்கள், லிங்க் மட்டும்தான். அங்கே பாருங்கள், லிங்க்குக்கு மட்டும் தான் கொடுப்பேன். லிங்க்கு மட்டும் கொடுத்துட்டோம்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்து டீட்டெயிலாக வந்துடுச்சு. அதன் பிறகு வந்து பார்த்தோன்னா நான் வந்து தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இது வந்து ஒரு டாப்பிக்கு. இந்த டாப்பிக்கு நம்ம ஒரு வீடியோ போடுறதுக்கு இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு சீன் பை சீனாக வந்துட்டு ப்ராம்ப்ட் ரெடி பண்ணி தரோம், ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி தரோம். அதை நம்ம வந்துட்டு இப்போ இதனுடைய யூசேஜ் என்னென்னு காமிச்சிட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம எப்படி வந்து அந்த எம்சிபி வெட்கியூ சர்வர் லிங்க்கை வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கிளவுடில் பார்ப்போம். இப்போ வந்துட்டு இருக்குங்களா, இதை காப்பி பண்ணிக்கிறேன். இந்த எம்சிபி சர்வர் லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு கிளவுடுக்குள்ளே போயிட்டு இதில் வந்து கஸ்டமைசிங்கில் கனெக்டர்ஸ்குள்ளே ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கேன் ஒன்று, அது காமிக்குது. இப்போ வந்து புதுசாக ஒன்று ஆட் பண்ணோம்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்க, இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டம் கனெக்டருக்குள்ளே இது நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும்.
லிங்க்கை பேஸ்ட் பண்ணிடுறேன். அப்புறம் நேம் வந்து வெட்கியூ ஆட் பண்ணிட்டுனா டைப் பண்ணியாச்சு, லிங்க்கை போட்டாச்சு, ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஆட் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஆட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கனெக்ட் கொடுத்துக்கலாம். கனெக்ட் கொடுத்தாச்சு. ஆத்தரைஸ் கேட்குது. ஆத்தரைஸ் கொடுத்துட்டோம்னா அந்த எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு க்ளவுடில் ஆட் ஆகிடும். ஆட் ஆகிடுச்சுன்னு எப்படின்னு பார்க்குறது பார்த்தீங்கன்னா பாருங்கள், நம்மளுக்கு காமிக்குது பாருங்கள். கனெக்டட் வெட்கியூன்னு சொல்லிட்டு வந்துருச்சுங்களா, அங்கே வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்துட்டு கஸ்டமைசிங் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ இந்த ப்ளஸ் சிம்பிளை போயிட்டு கிளிக் பண்ணி கனெக்ஷனில் பார்த்தா இருக்கணும். வந்துடுச்சு பாருங்கள். இப்போ வந்துட்டு நம்ம ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போவோம். இது வந்து இந்தி வெப்சைட்டு. இதுக்குள்ளே நம்ம போயிட்டு ஏதாவது ஒரு வீடியோ நாம் எடுப்போம். எடுத்து லிங்க். Does sleep come only with eyes closed? Imagine the ocean we know. आप भी मच्छरों से नफरत करते हैं, है ना? लेकिन क्या आप இதனுடைய ஷேர் லிங்க் எடுப்போம். காப்பி பண்ணிவிட்டு வெட்கியூவில் போயிட்டு நம்ம வெட்கியூ கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ க்ளவுடில் போயிட்டு நம்ம பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணிட்டு இந்த ஏரோ மார்க்கை நம்ம வந்து கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு வெட்கியூ 2 எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு கெட் பண்ணிவிட்டு இது எதனுடைய யூஆர்எல்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிவிட்டு நம்மளுக்கு டீட்டெயில் கொடுக்கும். இங்கிலீஷில் கொடுக்கும். நம்ம வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணோன்னா நமக்கு தமிழில் கொடுக்கும். ட்ரான்ஸ்லேட் பண்ணுது, பார்ப்போம் என்ன வருதுன்னு பார்ப்போம். பாருங்க, இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ரிசல்ட் வந்துருச்சு பாருங்கள். டீட்டெயில் என்னென்ன அதுன்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் வந்துருச்சு. இப்போ நாம் வந்து தமிழில் பார்ப்போம். தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். க்ளவுட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு கொஞ்சம் அட்வான்ஸ் ரிசர்ச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸ்கிரிப்டிங் வந்து பார்த்திங்கன்னா சாட்ஜிபிடி. இப்போ வந்து ஒரு யூஆர்எல் வச்சு நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு க்ளவுட் தான் பெஸ்ட்டு. இப்போ பாருங்கள், எல்லாமே வருது பாருங்கள், தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது பாருங்கள். ஒரு கொசுனுடைய கொசு என்ன ஒன்று, உண்மையில் முக்கியத்துவம் என்ன, காட்சியாக வந்துட்டு நம்ம க்ளவுடை ரிசர்ச் பண்ணி கொடுக்குது. அவ்வளோதான் காய்ஸ். இது வந்து லோட் ஆகி முடிச்சிடும். தேங்க்ஸ் பை காய்ஸ். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தவங்களாம் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். மேலும் எனக்கு ஊக்குதலாக இருக்கும். மேலும் வீடியோ போடுறதுக்கு எனக்கு வந்து மோட்டிவேஷ்னலாக இருக்கும். கொஞ்சம் சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மேலும் நல்ல ஒரு வீடியோ தகவலுடன் நாம் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.